சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள திரையரங்கு ஒன்றில் உணவு பாதுகாப்புத் துறையினர் திடீரென ஆய்வு மேற்கொண்டு காலாவதியான சிப்ஸ் பாக்கெட்டுகள் மற்றும் சுமார் 17 கிலோ அளவிலான கெட்டுப்போன ஐஸ்கிரீம் பவுடர்களையும் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து 1000 ரூபாய் அபராதம் விதித்த அதிகாரிகள் இனிமேலும் இதுபோல தொடர்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். சீனியர் பார்த்துட்டு 2:30 ஷோக்கு கருப்பு படம் பார்க்குறதுக்காண்டி வந்திருந்தோம். அதில் மதிய நேரத்தில் நாங்கள் சிப்ஸ் வாங்க போகும்போது அந்த சிப்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருச்சு. ஆல்ரெடி 9/5/2026 டேட் போட்டதை பிளாக் கலர் இன்க்குனாலேயோ இதனாலேயோ அழிச்சிட்டு திருப்பி எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி, எக்ஸ்பைரி ஆனதை தெரியாமல் தான் கொடுக்குறாங்கன்றக்காண்டி திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொன்னோம். அதுக்கு அவர் வாங்கி போட்டுட்டு திருப்பி காசை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. சரி, வேறு சிப்ஸ் வாங்கலான்னு பார்த்தா எல்லாருமே இன்றைக்கி டேட் உள்ளது கரெக்டாக இன்றைக்கி முடிகிற மாதிரி உள்ளதை வச்சுருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போகிறதுமே எக்ஸ்பைரி ஆனது இருக்குது. இந்த மாதிரி இந்த தேட்டருன்னு இல்லாமல் எல்லா தேட்டர்லையும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை பண்ணி எக்ஸ்பைரி இல்லாத பொருட்களை, ஏன்னா நிறைய பேர் வரவங்க எல்லாருமே குழந்தைகள், பெண்கள், நிறைய பேர் வயசானவங்க வராங்க. இதனால எந்த டிசீஸும் பரவக்கூடாது. அதனால் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாத்துக்கும் சோதனை பண்ணி எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.